தோபித்து 8:7 நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். குடும்பம் என்னும் அமைப்பு நம் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கூட்டு குடும்பங்கள் நம் சமூகத்தின் பொக்கிஷம். ஆனால் அவை இன்று சிதைந்து போய்விட்டன. பொருளாதார நெருக்கடி, தொழில் நலிவு, பிரச்சனைகள், புரிந்து கொள்ளாமை என்று பல்வேறு காரணிகள் தனித்தனி குடும்பங்களாகிவிட்டது. பெற்றோர் தனி குடும்பம், பிள்ளைகள் தனி குடும்பம் என்று உருவாகிவிட்டது. இப்படிப்பட்ட தனி குடும்பங்களிலே பெரியவர்களின் துணையும் வழிநடத்தலும் இல்லாமல் பிளவுபடுகின்ற குடும்ப உறவுகள் அநேகம். தோபியும் சாராவும் தங்கள் திருமண நாளிலே கொடுத்த வாக்குறுதி நாங்கள் முதுமை அடையும் வரை இணைப்பிரியாது வாழச் செய்யும். எங்கள் திருமண வாழ்வில் சந்தோஷமான நேரங்கள் வரலாம், மன நிறைவு இருக்கலாம், துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள், தவிர்க்க இயலாத சண்டைகள் வரலாம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் பிரிந்து வாழக்கூடாது. முன்னிலையில் இணைந்து வாழ வாக்கு கொடுக்கிறோம். குறைகள் இருந்தால் மன்னித்து ஏற்று சேர்ந்து வாழ வேண்டும். இந்த உணர்வு இன்றைய தம்பதியர்களிடையே வளர வேண்டும். சிறிய சிறிய காரியங்களுக்காக பொறுமையின்றி சண்டையிடும் சூழல், பிரிந்து வாழும் சூழல், நாங்களும் சம்பாதிக்கிறோம், எங்களாலும் தனியாக வாழ முடியும் என்கிற உணர்வு, புரிந்து கொள்ள முடியா நிலை, வேலை பழுவில் ஏற்படுகிற பதற்றம், டென்ஷன், அதில் விடுகிற வார்த்தைகள் விவாகரத்து வரை செல்கிறது. என் நிலையை மாற்றி அனைவரும் இணைந்து வாழ